இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரை தமது சொந்த ஜனமாக, கர்த்தரை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மிடத்திலே விரும்பும் பண்புகள் எவை என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளாக தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் நாம் சில குணநலங்களை உடையவர்களாக காணப்படும் போது அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அப்படி நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய குணநலமாக இன்றைக்கு ஒரு வார்த்தையை தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 42 அதிகாரம் 21 கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குகிறார். இங்கே வசனத்திலே நாம் பார்த்தோமானால் கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவனை நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரத்திலே வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ளடக்கியது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பவைகளை அடக்கியதாக காணப்படுகிறது. அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் அதிலே காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் அதிலே காணப்படுகிறதுனால் கர்த்தர் வேதாகமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இங்கே பார்க்கமானால் அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குகிறார். எனவே நம்மளுடைய கையில் இருக்க வேதாகமத்தை தேவன் கர்த்தர் மகிமையுள்ளதாக்குகிறார். அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாக, அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கிறவர்களாக, அவருடைய வேதத்தை அறிந்து கொண்டு அவர் கூறிய நீதி நியாயங்களை கை கொண்டு அவருடைய கட்டளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி நாம் வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். கர்த்தர் நம்மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தருடைய வசனம் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. கர்த்தருடைய வசனம் நாம் பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது. அதிலே சில ஆசீர்வாதங்களை பற்றி மட்டும் இன்று தியானிப்போம். முதலாவது கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது என்றால் யோவான் 8 அதிகாரம் 32 வாசிப்போமானால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, வேதாகமம் சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் அறிந்தவர்களாக காணப்படும் போது அந்த சத்தியத்தின் மூலம் நாம் விடுதலையாக்கப்படுவோம். விடுதலை என்பது நாம் ஏதாவது அடிமைத்தனத்தில் இருந்தால்தான் அதிலிருந்தே விடுதலையாக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் வாழ்க்கையிலே கொண்டிருக்கும் போது நாம் எந்த அடிமைத்தனத்திலும் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட நாம் அதிகமாக எதை விரும்புகிறோமோ அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அதிகமாக டிவி பார்ப்பதிலே நாம் நேரம் செலவிடுகிறோம். செல்போன் பார்ப்பதிலே அதிக நேரங்களை செலவிடுகிறோம். அதிலே தேவையில்லாத காரியங்களை நாம் பார்ப்பதிலே நம்முடைய நேரங்களை செலவிடுகிறோம். நம்முடைய நண்பர்களோடு நாம் அதிக நேரங்களை வீணாக செலவிடுகிறோம். மேலும் மதுபானம், போதை வசதிகளால் நாம் நாட்டம் கொண்டவர்களாக காணப்படுகிறோம். இது போன்ற பல்வேறு காரியங்கள் நாம் இயேசுவை விட அதிகமாக நாம் நேசிக்கும்படியாக காணப்படுகிறது. இவைகள் நம்மை அடிமைகளாக ஆக்கியிருக்கிறது. நாம் அவைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த அடிமைத்தனத்திலே சிக்கிக்கொள்ள முடியாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் எப்படி அண்டிக் கொள்ள முடியும் என்றால் அதுக்கு வேதவசனம் மட்டுமே கிருபை செய்ய முடியும். நாம் சில நேரங்களிலே சில சாட்சிகளை கேட்டிருப்போம். நான் இதுபோல தற்கொலைக்கு சென்றேன், கர்த்தருடைய வசனம் எனக்கு வந்தது, அதனால் நான் கர்த்தரிடமாக திரும்பி வந்தேன். சில நேரத்திலே சிலர் குடிக்கிறதுக்காக கடைக்கு போவாங்க. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு கேட்கும். அந்த வசனத்தின் மூலம் நான் குடிக்காமல் வந்து விட்டேன் என்று சொல்வார்கள். பாருங்கள், கர்த்தருடைய வசனம் மாத்திரமே நம்மை விடுதலையாக்கும். எந்த ஒரு அடிமைத்தனமோ நம்மை அடிமைப்படுத்தியிருந்தாலும், நாம் அல்லது எதுக்காக அடிமையாக இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியான ஆசீர்வாதங்களை அந்த வசனத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக பார்ப்போமானால் சங்கீதம் 119:105
வசனம் இப்படியாக சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் போல காணப்படுகிறோம். நாம் எந்த விதத்திலும் இடராதபடி பாதுகாக்கப்படுவோம். ஒருவேளை மனிதர்கள் நமக்கு விரோதமாக நடப்பிக்கும் எல்லா உபாய தந்திரங்களையும், நம்முடைய வாழ்விலே அவர்கள் கொண்டு வரும் தடைகளையும் கண்ணிகளையும் நாம் அறிந்து கொள்ளும் ஞானத்தை கர்த்தருடைய வசனம் மட்டுமே நமக்கு கற்றுத்தரும். அவர்கள் செய்யும் உபாய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் வசனம் நம்மை பாதுகாத்து கொள்ளும். அது நமக்குடைய கால்களுக்கு தீபமாக இருக்கும். மேலும் பிசாசானவன் நமக்கு விரோதமாய் ஏற்படும் காரியங்கள், இந்த மாயையான இந்த உலகத்திலே உள்ள மாயையான காரியங்களுக்கு, இச்சைகளுக்கு நம்மை அகப்படுத்தி நம்முடைய மேன்மையை இழக்கும்படியாக செய்கிற எல்லா காரியங்களிலும் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய வசனம் மட்டுமே நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. ஏனென்றால் வேதமே வெளிச்சம் என வேதாகமம் கூறுகிறது. எனவே கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்களாக நாம் காணப்படும் போது பிசாசனுடைய உபாய தந்திரங்கள், பிசாசானுடைய மறைவான வலைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும். அதுபோல மனிதர்கள் நமக்கு எதிராக எழுப்பும் எந்த காரியங்களிலும் நாம் ஞானத்தோடு காணப்பட்டு கர்த்தருடைய அறிவோடு காணப்பட்டு நாம் அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள கர்த்தருடைய வேத வசனம் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது. மூன்றாவதாக நாம் பார்த்தோமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படி கூறப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணுமாம், கேட்கிறவர்களாகவும் அதில் எழுதிக்கிறவர்களை கை கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டுமாம். அப்படி காணப்படும் போது அவர்களை எப்படி அழைக்கிறார் என்றால் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். கர்த்தருடைய வசனம் மட்டுமே நம்மை பாக்கியவான்களாக மாற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கை நாம் பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. எனவே நாம் எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறதோ அல்லது நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு சமீபமாக இருக்கிறதோ நமக்கு தெரியாது. அந்த கால சூழ்நிலைக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளும் போது மட்டும்தான் நாம் பாக்கியவான்களாக காணப்பட முடியும். நாம் பாக்கியவான்களாக காணப்படுவது மட்டும்தான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவு சீக்கிரமாக இருந்தாலும் அதில் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லது இயேசுவின் 2ஆம் வருகை சமீபமாக இருந்தாலும் அதிலும் நாம் கைவிடப்படாமல் காப்பாற்றப்படுவோம். எனவே கர்த்தருடைய வசனம் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது. எனவே கர்த்தருடைய வசனத்தை நாம் வாஞ்சிப்போம், கர்த்தருடைய வசனத்தை நேசிப்போம், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வோம், அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டு கர்த்தர் விரும்பியபடி வாழ்வோம். கர்த்தருடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்து, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மளை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்வாராக. அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் தருவாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம்முடைய வேதத்தையின்படி வாழ்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று பார்த்தோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கையில் இருக்கும் வேதாகமத்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அதை ஒரு சாதாரண ஒரு புத்தகமாக எண்ணாமல் நீர் மகிமைப்படுத்தின புத்தகத்தை மகிமையுள்ளதாக எண்ணி அதை வாசித்து அந்த வசனத்தின் உள்ளபடி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை